ரொம்பவே ஃபேமஸான இந்த கேவர் ரெசிபி வந்து நல்லா க்ரன்ச்சியாக மொறுமொறுன்னு அந்த ரப்டியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த ஆடி மாதத்துக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஒரு அகலமான பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்துக்கிறேன். நெய் நல்லா ஜில்லுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 4 ஐஸ் க்யூப்பை போட்டுட்டு இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி திரண்ட வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கோங்க. மைதா மாவை சேர்த்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். 1 கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி தண்ணி வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி மாதிரி இருக்கணும் இந்த மாவு நம்ம மிக்ஸ் பண்ணுறது. இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வடித்து ஒரு பவுலில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா ஜில்லுன்னு ஒரு வாட்டர் எடுத்துக்கோங்க. ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நான் வந்து நெய் யூஸ் பண்ணுறேன். நெய்யும் எண்ணெயும் பாதி பாதியாக கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தூக்கி இந்த மாதிரி கொஞ்சமாக சொட்டு சொட்டாக ஊற்றிக்கோங்க. கேவர் வந்து அந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் ஊற்றிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா கேவர் வந்து சூப்பராக ரெடி ஆகி வந்துடும். இந்த மாதிரி இதுக்கு மேலே நம்ம பால்கோவாவை ரப்டியாக நல்லா கெட்டியாக திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ரெடி பண்ணி சுகர் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம அந்த ரப்டியை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே மாதிரியாக ஸ்நாக்ஸ் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ரப்டியில் சுகர் ஆட் பண்ணலைன்னா நீங்கள் வந்து சர்க்கரை பாகு தனியாக ரெடி பண்ணி அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ரப்டியை வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் இதிலே சுகர் ஆட் பண்ணியிருக்கனால நான் வந்து சுகர் பாகு வந்து நான் ரெடி பண்ணல. இதுக்கு மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக பாதாமும் பிஸ்தாவும் லைட்டாக மேலே வந்து தூவி விட்டுக்கலாம். சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சண்டேக்கு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஒரு 1 ஹவர் தான் டைம் எடுக்கும். அதுக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்கள் கேவர் ரெடி பண்ணும்போதே சைடில் ரப்டியும் சக்கரை பாகும் ரெடி பண்ணிக்கோங்க. மறுபடியும் வேறொரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.